திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புதுமடம் ஹலீம் தலைமையில் இஸ்லாமியர்கள் திமுகவில் இணைந்தனர். இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் 60க்கும் மேற்பட்டவர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு செயலாளர் சுபேர்கான் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுமடம் ஹலீம், இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு திமுக தான் குரல் கொடுத்தது, திருப்பரங்குன்றம் விவகாரத்தை திமுக சரியாக கையாண்டதாக அவர் கூறினார். சிறுபான்மை மக்கள் எப்பொழுதும் திமுக பக்கம்தான் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் அனைவரும் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் எங்களை திமுகவில் இணைத்திருக்கிறோம். மேலும் இன்றைய காலகட்டத்தில் ஐயுமல் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டணியில் பெரும் துரோகத்தை செய்துவிட்டு போய்விட்ட நிலையில் இஸ்லாமிய சமூகம் திமுக பக்கம்தான் இருக்கிறது என்பதை எங்களுடைய சமூகம் சார்பில் உங்கள் முன் வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் இன்று திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்திருக்கிறோம். இது எங்களுடைய முடிவு மட்டுமல்ல, இந்த சமூகத்துடைய குரலும் இதுதான். இன்றைக்கி இது சிறு கூட்டம் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆனால் வருகின்ற காலங்களில் இன்னும் பல மடங்கு அதிகமான இஸ்லாமிய கட்சியில் இருக்கின்ற பிரமுகர்களும் நண்பர்களும் திமுகவில் இணைவார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புதுமடம் ஹலீம் தலைமையில் இஸ்லாமியர்கள் திமுகவில் இணைந்தனர். இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் 60க்கும் மேற்பட்டவர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு செயலாளர் சுபேர்கான் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுமடம் ஹலீம், இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு திமுக தான் குரல் கொடுத்தது, திருப்பரங்குன்றம் விவகாரத்தை திமுக சரியாக கையாண்டதாக அவர் கூறினார். சிறுபான்மை மக்கள் எப்பொழுதும் திமுக பக்கம்தான் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் அனைவரும் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் எங்களை திமுகவில் இணைத்திருக்கிறோம். மேலும் இன்றைய காலகட்டத்தில் ஐயுமல் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டணியில் பெரும் துரோகத்தை செய்துவிட்டு போய்விட்ட நிலையில் இஸ்லாமிய சமூகம் திமுக பக்கம்தான் இருக்கிறது என்பதை எங்களுடைய சமூகம் சார்பில் உங்கள் முன் வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் இன்று திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்திருக்கிறோம். இது எங்களுடைய முடிவு மட்டுமல்ல, இந்த சமூகத்துடைய குரலும் இதுதான். இன்றைக்கி இது சிறு கூட்டம் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆனால் வருகின்ற காலங்களில் இன்னும் பல மடங்கு அதிகமான இஸ்லாமிய கட்சியில் இருக்கின்ற பிரமுகர்களும் நண்பர்களும் திமுகவில் இணைவார்.